அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10ஆம் வகுப்பு இயல் 3 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் குறித்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். நாம் இப்போது அரசியல் என்ற இயலில் அமைந்துள்ள அதிகாரம் 56 கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 2 குறட்பாக்களை பார்க்க இருக்கிறோம். முதல் குறட்பா, வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. அதாவது வேலொடு நின்றான் இடு என்றது போலும், அதாவது காட்டு வழியில் கையில் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவ்வழியில் செல்லும் மக்களை வழிப்பறி செய்வது போன்றது. எது என்றால் கோளொடு நின்றான் இரவு. அதாவது செங்கோலை ஏந்திய அரசன் முறை தவறி வரி போட்டு மக்களை கொடுமை செய்வது என்பது எப்படிப்பட்டது என்றால் காட்டு வழியில் கையில் ஆயுதத்தோடு வழிப்பறி செய்வதை போன்றது என கூறுகிறார். ஒரு அரசன் குடிமக்களினுடைய வருத்தத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வு நிலையை கருத்தில் கொண்டே அவர்களுக்கு வரி விதிக்க வேண்டும். அவ்வாறு அவர்களுடைய வாழ்வு நிலை, அவர்களுடைய வரவு தெரியாமல் அவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு மீறிய, வரவுக்கு மீறிய வரி விதித்து வரியை அவர் வசூலிக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்டது என்றால், தன்னை நம்பி வந்த மக்களை துன்புறுத்துவது. காட்டு வழியில் செல்லும் பொழுது அந்த காட்டு வழியில் ஒரு மக்கள் செல்லும் பொழுது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் என கூறுகிறார். நிகரானது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு குடிமக்களிடையே வரி விதிப்பது என்பதற்கு நிகரானதாகும் என கூறுகிறார். அடுத்ததாக மற்றுமொரு குறட்பாவில், நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் என கூறுகிறார். அதாவது நாள்தோறும் நாடி முறை செய்யா, ஒவ்வொரு நாளும் நாட்டினுடைய சூழ்நிலையை விசாரித்து நடந்த தீமைகளுக்கு தண்டனை கொடுத்து ஆட்சி செய்யாத நாடு. அதாவது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், தினந்தோறும் தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன நடக்கிறது என்பதை விசாரித்து ஏதேனும் ஒரு தீங்கு நடந்திருந்தால் அந்த தீங்கு நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்பதையும் கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து ஆட்சி செய்யாத நாடு. அப்படி ஆட்சி செய்யாத நாடு என்ன ஆகும் எனில், நாள்தோறும் நாடு கெடும், நாள்தோறும் தினந்தோறும் சிறிது சிறிதாக அழிந்து பின்னாளில் நாடு என்பதே இல்லாமல் போய்விடும் என்று கூறுகிறார். இதையே இக்குறட்பாவில் நம் திருவள்ளுவர் கூறுகிறார். மேலும் இந்த கொடுங்கோன்மை ஆட்சி குறித்து இன்னும் ஒரு குறட்பாவில் என்ன கூறுகிறார் எனில், அதாவது முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி உள்ளாது வானம் பெயல் என கூறுகிறார். அதாவது முறை தவறி ஆளும் அரசனின் நாட்டில், முறை தவறி ஆளக்கூடிய அரசனினுடைய நாட்டில் பருவ மழையை தரும் மேகங்கள் மழையை பெய்யாது என கூறுகிறார். பருவமழை பொழியாது, தேவையான நேரத்திற்கு ஏற்ப மாறி இல்லாமல் மக்கள் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகி அந்த நாடு இல்லாமலேயே போய்விடும் என கூறுகிறார். இப்பகுதியில் ஒரு அரசன் வாழ வேண்டிய முறை, ஆட்சி செய்ய வேண்டிய முறை குறித்து மிக தெளிவாக திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். இது அரசனுக்கு மட்டுமா எனில் அவ்வாறு இல்லை. ஒரு அதிகார பதவியில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த திருக்குறள் பொருந்தும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக, அற்புதமாக திருவள்ளுவர் இங்கு விளக்கியுள்ளார்.
இந்த கருத்துக்களை நம் வாழ்வில் அதிகார பதவியில் இருக்கும் நபர்கள் பின்பற்றுவார்களேயானால் அவர்களால் நாடும் வளம் பெறும், நாட்டு மக்களும் வளம் பெறுவர் என்பதில் சிறிதளவும் மாற்று கருத்து இல்லை. எனவே இக்குறட்பாவின் வழி நாம் நடப்போம். நன்றி.